உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவுகள்லயே ரொம்ப பெரிய தோல்வி இல்லனா ஒரு தீராத வருத்தமா அமைஞ்ச சில விஷயங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஆமாம். கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படி ஒண்ணு இருக்கும். அந்த தவறுகள்ல சரிபாதிய நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 60 வினாடிகள் நிதானமா யோசிச்சிருந்தா முற்றிலுமா தவிர்த்திருக்க முடியும்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஓ! அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பொதுவா வாழ்க்கையில ஒரு சறுக்கல் வரும்போது எனக்கு நேரம் சரியில்ல, இல்லனா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சுன்னு நாம பல வெளிப்புற காரணங்கள சொல்லுவோம். கண்டிப்பா. பல நேரங்கள்ல நாம மத்தவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனா, இன்னைக்கு நாம அலசப் போற ஒரு பழமையான, அதே சமயம் ரொம்ப அதிநவீனமான ஒரு மனோதத்துவ குறிப்பு, நாம மிகப்பெரிய தோல்விகளுக்கு நாமே எப்படி அறியாம அடித்தளம் இடுறோம் அப்படிங்கறத தோல் உரிச்சு காட்டப் போகுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, இந்த விரிவான அலசலுக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரை தி சாணக்யா இன்க்வெஸ்ட் 3 பில்லர்ஸ் ஆஃப் சக்சஸ். ஓ! அந்த புத்தகம் தானா? அருமையான சாய்ஸ். அதாவது வெறும் 3 எளிமையான கேள்விகள் மூலமா நம்ம தோல்விகளை எப்படி பாதியா குறைக்க முடியும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த மூலக்குறிப்ப படிக்கும்போது என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச விஷயம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த வரிகள் எப்படி இன்னைக்கு இருக்கிற நவீன நரம்பியல், அதாவது நியூரோ சயின்ஸ் கூட இவ்ளோ கச்சிதமா பொருந்தி போகுது அப்படிங்கிறது தான். நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தான் அது. ஏன்னா மனிதர்கள் ஏன் தோல்வி அடையறாங்கங்கிற அடிப்படை பிரச்சனைக்கு சாணக்கியர் ஒரு தத்துவவாதமான பதில சொல்லல. அப்புறம் எப்படி சொல்றாரு? மாறா மிக துல்லியமான ஒரு உளவியல் காரணத்தை முன்வைக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில தோல்வி அடையறதுக்கு மிகப்பெரிய காரணம் அவ யோசிக்காம செயல்படுறதுதான். யோசிக்காம செயல்படுறது. ஆமா, எந்த விதமான திட்டமிடலும் பின் விளைவுகளை பத்தின சிந்தனையும் இல்லாம ஒரு உந்துதலின் பேரில் நேரடியாக செயல்ல இறங்குறது தான் அத்தனை வீழ்ச்சிகளுக்கும் ஆணிவேர்னு இந்த குறிப்பு சொல்லுது. இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு அருமையான விளையாட்டு உதாரணத்தோட ஒப்பிடலான்னு தோணுது. சொல்லுங்க, அது என்ன உதாரணம்? அதாவது ஃபுட்பால் போட்டிகள்ல பெனால்டி கிக் அடிக்கும்போது கோல் கீப்பர்களோட மனநிலையை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு இருக்கு. ஓ, அந்த பெனால்டி கிக் ஸ்டடி எனக்கும் ஞாபகம் இருக்கு. அதுல பெனால்டி கிக் அடிக்கப்படும் போது பந்து நேரா இல்லனா வலதுபுறம் இல்லனா இடதுபுறம்னு 3ல ஒரு திசையில தான் வரும். சரியா? கரெக்ட். 3 வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு இருக்கு. புள்ளி விவரப்படி பாத்தீங்கன்னா கோல் கீப்பர் எந்த பக்கமும் பாயாம நடுவுலயே அசையாம நின்னா பந்த தடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனா நடைமுறையில் அப்படி நடக்கிறது இல்லையே. அதுதான் விஷயமே. 94% நேரங்கள்ல கோல் கீப்பர்கள் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு அவசரமா பாஞ்சிடுறாங்க. இது ஏன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சும்மா நிக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. பந்து உள்ளே போகும்போது தான் எதுவுமே செய்யாம நடுவுல நின்னுட்டு இருந்தா அது தனக்கு மிகப்பெரிய அவமானம்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மைதான். தவறான பக்கத்துல பாஞ்சாலும் பரவாயில்ல, தான் பந்த தடுக்க ஏதோ ஒரு முயற்சி செய்தேன்னு காட்டுறது அவங்களுக்கு முக்கியமா படுது. இத உளவியல்ல ஆக்ஷன் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சும்மா இருக்கிறத விட ஏதோ ஒண்ணு செய்யறது நமக்கு ஒருவித நிம்மதியை தருது. ஆமா, வாழ்க்கையிலும் நாம இதைத்தானே செய்யறோம். அந்த ஆக்ஷன் பயாஸ் உதாரணம் ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. மனித மூளை ஏன் இப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான உயிரியல் காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன உயிரியல் காரணம்? பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளை எப்போதுமே ஆற்றலை, அதாவது எனர்ஜியை மிச்சப்படுத்தவே நினைக்கும். ஓகே. தர்க்க ரீதியா ஆழமா உட்கார்ந்து சிந்திக்கிறது மூளைக்கு அதிக கேலரிகளை செலவழிக்க வைக்க ஒரு கஷ்டமான வேலை. அப்போ அதனாலதான் மூளை ஷார்ட்கட் தேடுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஒரு விஷயத்துல உடனடியா குதிச்சு செயல்படும்போது மூளையில டோபமைன் அப்படிங்கிற ரசாயனம் சுரக்குது. அந்த டோபமைன் தான் நமக்கு ஒரு போலியான சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? கரெக்ட். எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு போலியான உணர்வே அது தருது. எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாம நாம களத்துல இறங்குறதுக்கு காரணம் நம்ம மூளை குறுக்கு வழியை தேடுறது தான். ஒரு பிரச்சனைய பத்தி நிதானமா யோசிக்கிறத விட அதுல கண்மூடித்தனமா இறங்குறது எளிதா இருக்கு. விளைவு தவிர்க்க முடியாத தோல்வி. ஆமா. அப்படியானால் நம்ம மூளையோட இந்த இயல்பான உந்துதலை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் தேவைப்படுது. கண்டிப்பா ஒரு பிரேக் தேவை. அந்த அவசரத்தை தடுத்து நிறுத்துற கருவியா தான் சாணக்கியர் ஒரு 3 கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதாவது வெற்றியின் 3 தூண்கள். ஆமா, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அந்த முதல் தூண் நான் ஏன் இதை செய்கிறேன்? Why am I doing this? இது பாக்குறதுக்கு மிக சாதாரணமான கேள்வியா தோணலாம். ஆமா, ஏன்னா நீங்க ஒரு கேப்பாளர் சார்பா இதை பார்க்கும்போது ஒரு முரண்பாடு வருது. நாமெல்லாம் அன்றாடம் பல விஷயங்களை எந்த கேள்வியும் கேட்காமலேயே ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தானே செய்யறோம். அது நம்ம பிழைப்பிற்கும், அதாவது சர்வைவல்க்கும் அவசியம் தானே. ஆமா, காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோம்,
வண்டி எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறோம். ஒவ்வொரு சிறு செயலுக்கும் நான் ஏன் இதை செய்யறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நாம பைத்தியமாகிட மாட்டோமா? அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா அந்த முரண்பாடு உடைஞ்சிரும். எப்படி சொல்றீங்க? இந்த குறிப்பு அன்றாட ரொட்டீன் பழக்க வழக்கங்களை பத்தி பேசல. நாம் எடுக்கிற மிக முக்கியமான வாழ்க்கையோட திசையே மாத்தக்கூடிய முடிவுகளை பத்தி தான் இங்க விவாதிக்கப்படுது. அதாவது ஒரு புது தொழிலை தொடங்குறது இல்லைன்னா ஒரு பெரிய முதலீடு செய்யறது மாதிரி விஷயங்களா? ஆமா, அந்த மாதிரி நேரங்கள்ல நான் ஏன் இத செய்றேங்கிற கேள்வி மிக மிக அவசியம். உளவியல்ல மிமெட்டிக் டிசையர் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் உண்டு. மிமெட்டிக் டிசையர்னா என்ன? அதாவது நாம ஒரு விஷயத்த உண்மையாவே விரும்புறதால செய்யறதில்ல, மற்றவர்கள் அதை செய்றாங்க இல்லனா மற்றவர்கள் அதை மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நாமும் அதை செய்ய தொடங்குவோம். ஓ, இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது வியாபாரத்துல லாபம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நாமும் அதுல இறங்குவோம். கரெக்ட். இல்லனா தற்காலிக கோபத்துல ஈகோவுக்காக வேலையை விடுவோம். இங்க நோக்கமே தவறா இருக்கு. அப்போ ஏன் அப்படிங்கிற இந்த கேள்வி வெளிப்புற அழுத்தங்களை வடிகட்டி நம்ம உண்மையான உள்நோக்கத்தை தெளிவாக்குது. நிச்சயமா. நோக்கம் இல்லாத செயல் அப்படிங்கிறது ஒரு திசை காட்டி இல்லாத கப்பல் பயணத்துக்கு சமம். திசை காட்டி இல்லாத பயணம். ஆமா, ஒரு செயலோட ஆணிவேர் அந்த ஏன் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. நான் ஒரு செயலை என் சொந்த விருப்பத்தின் பேர்ல செய்யறேனா இல்ல சமூகத்தோட அழுத்தத்தினால செய்யறேனா அப்படிங்கறத இந்த கேள்வி தடுத்து நிறுத்தி சோதிக்குது. இதுதான் அந்த முதல் தூண். சரி, இப்போ முதல் தூண் உறுதியாயிடுச்சு. எனக்கு காரணம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா நல்ல நோக்கத்தோட தொடங்கப்பட்ட பல விஷயங்கள் கூட வரலாற்று பிழையா மாபெரும் தோல்வியில முடிஞ்சிருக்கே. கண்டிப்பா. ஒரு செயலோட ஆரம்பம் சரியா இருந்தா மட்டும் பத்தாது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சாணக்கியர் கேட்க சொல்ற இரண்டாவது கேள்வி இதன் விளைவு என்ன? அதாவது வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கிறது. எனக்கு இது சதுரங்க விளையாட்டை தான் ஞாபகப்படுத்துது. சதுரங்கம் விளையாடும்போது ஒரு காயை நகர்த்துறதுக்கு முன்னாடி நான் இந்த காயை இங்க வச்சா எதிராளி என்ன செய்வார்னு ஒரு 3 நகர்வுகளை முன்கூட்டியே சிந்திப்போம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு யுக்தி. ஆனா இதை நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நீங்க ஒரு செயலோட எல்லா விளைவுகளையும் உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தா ஒருவித பயம் எதுவுமே செய்யாம முடங்கி போய் விட மாட்டோமா? இதை தானே அனாலிசிஸ் பாரலிசிஸ்னு சொல்லுவாங்க. நீங்க கேக்குறது மிகச் சரியான ஒரு கேள்வி. அதாவது இந்த அனாலிசிஸ் பாரலிசிஸ் அப்படிங்கிறதுக்கும் தர்க்க ரீதியான கணிப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? மனிதர்கள் இயல்பாகவே ஆப்டிமிசம் பயாஸ் கொண்டவங்க. அதாவது நாம ஒரு காரியத்துல இறங்கும்போது எல்லாம் சரியா நடந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கறத மட்டுமே கற்பனை செஞ்சுப்போம். ஆமா, ஒரு புது ரெஸ்டாரண்ட் தொடங்குறோம்னா கூட்டம் அலைமோதுறத மட்டுமே மனசு நினைக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா திடீர்னு அந்த ஷாலையில 1 மாசம் ரிப்பேர் வேலை நடந்தா என்ன செய்யறது அப்படிங்கிற பாதகமான விளைவை பத்தி நாம யோசிக்கவே மாட்டோம். ஓ, அத பத்தி யோசிக்கிறதுக்கு தான் இந்த இரண்டாவது கேள்வியா? ஆமா, சாணக்கியர் இங்க பயமுறுத்துறதுக்காக விளைவுகளை கணிக்க சொல்லல. மாறா பாதகமான விளைவுகள் வந்தா அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான மாற்று திட்டத்தை, அதாவது பிளான் B-ய முன்கூட்டியே கையில வச்சிருக்க சொல்றாரு. செயலும் எதிர்வினையும் அப்படிங்கிற அறிவியலோட அடிப்படையில தான் இது இயங்குது. கண்டிப்பா. நடக்க போற ஆபத்துகளை முன்கூட்டியே கண்முன் நிறுத்துறது உங்களை முடக்குவதற்காக அல்ல, உங்களை தயார்படுத்துவதற்காக. அருமையான விளக்கம். நாம எப்போதுமே வெற்றியை பத்தியே கற்பனை செய்யறதால வரப்போற யதார்த்தமான ஆபத்துகளை கண்ணுக்கு தெரியாம நாமே மறைச்சிடுறோம். ஆமா, ஆபத்துகளை தெரிஞ்சுக்கிறதே மாற்று திட்டத்தை உருவாக்குறதுக்கு தானே தவிர பயந்து ஓடுறதுக்கு இல்ல. சரி, இப்போ எனக்கு ஏன் செய்யறேங்கிற நோக்கமும் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. விளைவு என்னவாகும் அப்படிங்கறதையும் கணிச்சு பிளான் B-யோட தயாராயிட்டேன். சூப்பர். அடுத்த கட்டம் என்ன? இதோட நேரடியா களத்துல இறங்கிடலாமா? லாபமோ நஷ்டமோ சமாளிச்சுக்கலான்னு துணிஞ்சிடலாமா? அங்கதான் கொஞ்சம் நிக்கணும். இங்கதான் சாணக்கியர் தனது முத்தாய்ப்பான 3வது கேள்வியை 3வது தூணா முன்வைக்கிறார். நான் இதை வெற்றிகரமாக முடிக்க முடியுமா? கேன் ஐ கம்ப்ளீட் திஸ் சக்சஸ்ஃபுல்லி? இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. இதை நான் படிக்கும்போது அன்றாட நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பலரும் ஜனவரி மாசம் 1 தேதியில மிகுந்த ஆசையோட ஜிம்முக்கு ஒரு வருஷத்துக்கான பணத்தை கட்டி சேருவாங்க. ஹஹா, ஆமா, அந்த நியூ இயர் ரெசல்யூஷன். ஆனா சில நாட்கள்லயே இல்ல ஒரு மாசத்திலேயே அத பாதியிலே கைவிட்டுக்குவாங்க.
பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இப்படிதான் தொடங்கப்பட்ட வேகத்திலேயே மூடப்படுது. உண்மைதான். அதுக்கு காரணம் இந்த சுயமதிப்பீடு இல்லாதது தானே. ஆமா, இது நேரடியாக டன்னிங் க்ரூகர் விளைவு அப்படிங்கிற உளவியல் கோட்பாடோட தொடர்புடையது. அது என்ன டன்னிங் க்ரூகர் விளைவு? மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற திறமைய பல மடங்கு அதிகமா மதிப்பிட்டுக்கிற ஒரு மனநிலை அது. ஆசைக்கும் தகுதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம இங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு மலையோட உச்சியை அடையணும்னு அதீத ஆசையும் உறுதியான நோக்கமும் இருக்கலாம். அந்த உச்சியை அடைஞ்சா கிடைக்கும் புகழ் என்ன அப்படிங்கிற விளைவும் தெரிஞ்சிருக்கலாம். ம், ம். ஆனா அந்த மலையில ஏறுறதுக்கான உடல் தகுதி, தொடர்ச்சியான பயிற்சி, அப்புறம் அதுக்கான உபகரணங்கள் உங்ககிட்ட இருக்கா? இந்த கேள்வி நாமே நேர்மையா கண்ணாடி முன் நிறுத்தி பார்க்க சொல்லுது. எந்த ஒரு உணர்ச்சி வசப்படுதலும் இல்லாம தற்போதைக்கு நம்ம கிட்ட உள்ள வளங்கள், நேரம், நிதி நிலைமை, அப்புறம் ஆற்றல் இதையெல்லாம் யதார்த்தமா மதிப்பீடு செய்ய இது உதவுது. சரியா சொன்னீங்க. அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்மள நாமே குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டு முடங்கி போறதுக்காக இது கிடையாது. ஆமா, கண்டிப்பா கிடையாது. நம்ம கிட்ட உண்மையாவே என்ன இருக்கு, என்ன இல்ல அப்படிங்கறத உணர்ந்து செயல்படுறது. என்கிட்ட அந்த திறன் இல்லைன்னா ஓகே, இப்போதைக்கு என்னால முடியாது, முதல்ல அந்த திறனை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் களத்துல இறங்குறேன்னு ஒரு படி பின்வாங்கிறது சரிதானே? இதை விட துல்லியமா இதை சொல்ல முடியாது. ஒரு திட்ட தோல்வி அடையும்னு தெரிஞ்சும் பிடிவாதமா அதுல இறங்குறது தைரியம் இல்ல, முட்டாள்தனம். உண்மைதான். இப்போதைக்கு என்கிட்ட அதுக்கான வளங்கள் இல்ல, அத முதல்ல சேகரிச்சுட்டு செயல்படுறேன்னு முடிவெடுக்கிறது தான் உண்மையான ராஜதந்திரம். அதத்தான் இந்த 3வது தூண் வலியுறுத்துது. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த 3 கேள்விகளையும் கேட்டுட்டு ஒரு செயல்ல இறங்குனா நாம வாழ்க்கையில தோல்வியே அடைய மாட்டோமா? அப்படி சொல்ல முடியாது. ஆமா, எந்த முடிவெடுத்தாலும் அது 100% வெற்றியில தான் முடியுமா? இங்கதான் இந்த மூலக்குறிப்பு ஒரு மிக அற்புதமான உண்மைய எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லாம அப்பட்டமா சொல்லுது. அந்த உண்மைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 கேள்விகளையும் கேட்டா நாம வெற்றி பெறுவோம்னு அது சொல்லல. மாறா, நாம செய்யும் தவறுகள் பாதியாக குறையும்னு சொல்லுது. இது எவ்வளவு பெரிய யதார்த்தம்! நிச்சயமா. எந்த இடத்துலயும் நீங்க தவறே செய்ய மாட்டீங்கன்னு ஒரு மாயையான போலி வாக்குறுதியை அழிக்கல. தவறுகள் பாதியா குறையும்னு மிக யதார்த்தமா மனித இயல்புக்கு நெருக்கமா சொல்லியிருக்கிறத நாம நிஜமாவே பாராட்டணும். அந்த யதார்த்தம் தான் இந்த தத்துவத்தோட மிகப்பெரிய பலமே. ஏன்னா மனிதர்கள்னா தவறு செய்யறது இயல்பு தானே. நம்ம என்ன அல்காரிதங்களால இயங்குற இயந்திரங்களா என்ன? ஆமா, நம்ம மனிதர்கள் தான். எதிர்பாராத சூழல்கள், இயற்கை சீற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத எத்தனையோ விஷயங்கள் எப்போதுமே வாழ்க்கையில குறுக்கிடும். அதனால எவ்ளோ திட்டமிட்டாலும் சில தோல்விகள் நடக்கதான் செய்யும். ஆனா யோசிக்காம செயல்படுறதால நாமாவே தேடிக்கிற தேவையற்ற தவறுகள் இருக்கு இல்லையா? கரெக்ட். டென்னிஸ் விளையாட்டுல இத அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிராளி காரணமே இல்லாம நாமே செய்யற தப்பா? ஆமா, எதிராளி எந்த நெருக்கடியும் கொடுக்காமலே நாமாகவே பந்த வலையில அடிச்சுட்டு புள்ளிகளை இழக்கிற முட்டாள்தனமான தவறுகள். ஆஹா, இது நிஜ வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துதே. வாழ்க்கையில நாம செய்யற தோல்விகள்ல பாதிக்கு மேல இந்த மாதிரி நாமா தேடிக்கிட்டவதான். இந்த 3 கேள்விகளும் ஒரு காக்னிட்டிவ் ஃபில்டரா செயல்பட்டு அந்த தேவையற்ற தவறுகளை தடுத்து நிறுத்துது. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகளையும் ஈகோவினால செய்யற காரியங்களையும் வடிகட்டிடுறதால நம்ம தோல்விக்கான வாய்ப்புகள் தானாகவே பாதியா குறைஞ்சிடுது. ஆமா, 100க்கு 100 உண்மை. மிகச் சிறப்பான சிந்தனை. ஆக இந்த விரிவான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் நேரடியாக சொல்ல விரும்புறது இதுதான். நீங்க அடுத்து ஏதேனும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது, ஒரு புதிய திட்டத்தை தொடங்கும்போது, இல்லனா உங்க சேமிப்பை முதலீடு செய்யும்போது, உங்க மூளை உடனடியா செயல்படும்படி உங்களை தூண்டும். அந்த ஆக்ஷன் பயாஸ். ஆமா, அந்த ஆக்ஷன் பயாஸை தடுத்து ஒரு 60 வினாடிகள் மட்டும் தயங்கி நின்று உங்களை நீங்களே ஒரு நேர்காணல் செய்து கொள்ளுங்கள். முதல் கேள்வி, ஏன் இதைச் செய்கிறேன்? ஆமா, கேட்டு சமூக அழுத்தங்களை விலக்கி உங்க உண்மையான நோக்கத்தை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். 2வது கேள்வி, இதன் விளைவு என்ன? அதை கேட்டு எல்லாம் சரியா நடக்கும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையை ஒதுக்கி வச்சுட்டு ஆபத்துகளை கணிச்சு மாற்று திட்டத்தை, அதாவது பிளான் பியை உருவாக்குங்க. 3வது கேள்வி, நான் இதை வெற்றிகரமாக முடிக்க முடியுமா? அப்படின்னு உங்களை நீங்களே நேர்மையா கண்ணாடி முன் நிறுத்தி உங்க நேரத்தையும் ஆற்றலையும் வளங்களையும் சுயமதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பா. இந்த 3 கேள்விகளும் உங்களை 100% உலகத்து தவறுகள்லேருந்து காப்பாற்றாவிட்டாலும் நீங்க சுயமாக செய்து கொள்ளும் முட்டாள்தனமான தவறுகளை பாதியாக குறைச்சு உங்க வெற்றிக்கான அடித்தளத்தை உறுதி செய்யும். இந்த உரையாடலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி
உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? இந்த 3 கேள்விகளை கேட்கறது மூலமா அவசரப்பட்டு நாம செய்யற தேவையற்ற தவறுகள்ல பாதிய தடுத்துட்டோம், சரியா? ஆமா, தடுத்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எஞ்சி இருக்குமே அந்த மறுபாதி தவறுகள், அது என்னவா இருக்கும்? ஓ, அது ரொம்ப ஆழமான கேள்வியாச்சே. ஒருவேளை நாம புதிதா ஒன்ன கத்துக்கிறதுக்கும் நம்மள நாமே அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துக்கிறதுக்கும் இயற்கையாகவே நம்ம அனுபவிச்சாக வேண்டிய அத்தியாவசியமான தவறுகள் தானோ அவை? அதாவது கற்றலுக்கான தவறுகள்னு சொல்றீங்க? ஆமா, எல்லாவற்றையும் கச்சிதமா திட்டமிடுறத தாண்டி நிஜமாகவே களத்துல இறங்குன பிறகு அனுபவம் நமக்கு கத்துத்தரும் விலைமதிப்பற்ற பாடம் நாம இனிமேல் செய்ய போற அந்த மறுபாதி தவறுகள்ல தான் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். ஆஹா, அது ஒரு மிகச்சிறந்த சிந்தனை. நாம வீட்டை திட்டமிட்டு கட்டத் தொடங்கிட்டோம், பக்காவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அதன்படி கட்டியும் முடிச்சிட்டோம். ம் ஆனா கட்டி முடிச்ச பிறகு அங்க வாழத் தொடங்கும்போது இந்த ஜன்னலை சற்று தள்ளி வச்சிருக்கலாமோன்னு தோணுவது அந்த அனுபவத்தோட முதிர்ச்சி தான். சரியா சொன்னீங்க. அது தோல்வி இல்ல, அது ஒரு கற்றல். நாம அந்த தவறான பக்கத்துல பாயும் கோல் கீப்பரா இல்லாம நிதானமா நடுவுல நின்னு திட்டமிடுவோம். கண்டிப்பா. அதன் பிறகு வரும் தவிர்க்க முடியாத தவறுகளை, அந்த எஞ்சியிருக்கும் 50% தவறுகளை அனுபவ பாடமா ஏத்துக்குவோம். அந்த தெளிவான சிந்தனையோட நீங்களும் உங்களுக்கான இந்த வாரத்தை நிதானமாக தொடங்குங்கள். உங்கள் சிந்தனையை தூண்டும் அடுத்த சுவாரஸ்யமான மூலக்குறிப்புகளுடன் சந்திப்போம்.